ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வருகிற கேள்வி, சில பேருக்கு வரும், மேக்சிமம் உள்ளவங்களுக்கு வராது. ரெண்டு கட்டம் சூழ்நிலைகளும் இருக்குது. பொதுவாக தேவன் நம்ம எதற்காக அழைத்தார், எப்படி தெரிந்து கொண்டார் என்பதற்கு வேதத்தில் பல பகுதிகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன. நம்மையே ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணார், இதற்காகவா நம்மை தெரிந்து கொண்டார், இப்படியா தேவன் நம்ம நடத்தி வந்தார் அப்படிங்கலாம் நம்ம நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு புறம் சில நேரம் நம்ம அதில் தவறுனா கொஞ்சம் வருத்தமும் நமக்கு வரும். ஐயோ இப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்ட்டு. ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் அது. இந்த உலகத்தில் நம்மளை எல்லாரும் வெறுத்த போது, குடும்பம், கோத்திரம், இனம், ஜனம், ஊரார், உற்றார், பெற்றார் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்மளை உதறின போது, தாவீது பாணியில் சொல்லப்போனால் உடைந்த பாத்திரத்தை போல எண்ணப்பட்ட பொழுது நம்மை செலக்ட் பண்ணி டாப் மோஸ்ட்டில் கொண்டு போய் கேட்டார் நம்மளை நிப்பாட்ட. அதாவது குப்பையிலிருந்து எங்கே கொண்டு போயிட்டார், ராஜாவோடு உட்காரக்கூடிய ஒரு இடத்துக்கு, சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போகிற தேவன். அதை பற்றி நிறைய வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்றைக்குமே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களை, திட்டங்களை நாம் மனதில் எப்போதுமே சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட குடும்பம் தள்ளிட்டு, கோத்திரம் தள்ளிட்டுன்னு இப்போ நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். என்னை எண்ணி பார்க்கவோ சிந்தித்து பார்க்கவோ ஒருவரும் இல்லையே, என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்களே, என் வீட்டில் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கணவன் அதை பற்றி கேர் பண்ணுறதில்லை, அல்லது என் மனைவி என்னை குறித்து கவலைப்படுவதில்லை, பிள்ளைகள் எங்களை குறித்து கவலைப்படுற பெற்றோர், இப்படி பல விதத்திலே இந்த கண்மணித்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, நம்மை ஆண்டவர் எப்போதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் என்பதை மறந்துடக்கூடாது. வேதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்ம எப்படிலாம் வச்சுருந்தார், எப்படிலாம் வச்சிருக்க விரும்புகிறார் என்பது. இன்றைக்கி அவர் எப்படி வைக்க விரும்புகிறார் அல்லது எப்படி வச்சுருந்தார்னு நம்ம வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய பிந்திய பகுதி. மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியால் இருந்தால். அப்போ தேவன் நம்மை இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது இருக்கட்டும். தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, திராட்சை செடியை போல நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்க விரும்புகிற தேவன். எப்படின்னா, மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடி. அது தண்ணி நிறைய போட திராட்சை செடி என்ன செய்யும் அப்படின்னா, அது தலைத்தோங்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. மனுஷன் கைவிட்டான்னு அதான் மோசே எழுதும்போது இவ்விதமாக எழுதினான். 92ஆம் சங்கீதத்தில் நீதிமான் பனையை போல செழித்து, வாசிக்க கேட்போம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அது யாரை பற்றி? உங்களை பற்றி, என்னை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் எவ்வளவு நம்மை அழிப்பதற்கு நினைத்தாலும் முயற்சி பண்ணினாலும் நம்ம அழிய போகிறது கிடையாது. அதை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தேவன் அதைத்தான் எரேமியா சொல்லும் போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மனுஷனை நம்புகிறவன் அல்லது தன்னுடைய மாம்சத்தை நம்புகிறவன் சபிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புகிறவனை பற்றி இவ்விதமாக சொல்லப்பட்டிருப்பார். வாசி கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும். எதை பற்றி? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவன் எப்போது செழிப்பா இருப்பான். நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? மனுஷன் கைவிட்டான், அதை பற்றியே கவலைப்படுங்க. நீங்கள் தேவனால் நாட்டப்பட்டவர்கள், தேவன் மீது நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக இருங்க.